ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகா மேன்மை உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலேயும் நாம் ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தையிலிருந்து கவனிப்பதற்காக ஒரு சொல்லப்போன வேடிக்கையான ஒரு அதிகாரம். உங்களுக்கே அது வேடிக்கையாக தான் தோணும், எனக்கு அது வேடிக்கையாக தான் தோணுச்சு. அதனால தான் சொல்கிறேன். 32ஆம் அதிகாரம், யோபினுடைய புஸ்தகம், யோபின் சரித்திரம் 32ஆம் அதிகாரம் 22 வசனம் இருக்குது. அப்போது இந்த 22 வசனத்தை இப்போ யோபு பேசி முடிச்சிட்டாரு. யோபுனுடைய நண்பர்கள்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போது திடீர்னு ஒருத்தர் வர்றார், 4வது ஒருவர். 3 நண்பர்கள் பேசிகிட்டே இருந்தாங்க. நம்ம நினைக்கிறோம் இந்த 3 நண்பர்கள் தான் எப்போவுமே அங்கே இருந்தாங்க, பேசினாங்க, அவங்க தான் அங்கே உண்டாங்க, உறங்கினாங்க, அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க, கூட இருந்தாங்க அப்படின்னு. இன்னொருத்தர் கூடயே இருந்திருக்கிறார். அவரை பற்றி விவரமே சொல்லலை, எங்கேயுமே ஒரு விவரம் சொல்லலை. திடீர்னு வர்றாரு, அவர் திடீர்னு மறைஞ்சு போயிட்டார். அவர் இப்போ பேச போகிறார். அவர் என்ன பேச போகிறாருன்னு பார்க்கலாமா? இதில் ஒரு வேடிக்கை இருக்குது. என்னென்னு பாருங்க. 32ஆம் அதிகாரம். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்தபடினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரயுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். அதனால் ராமின் வம்சத்தானாகிய பூசியனாகிய பரகையேலின் குமாரன் எலிகூவுக்கு கோபம் உண்டது. எலிகூன்னு ஒருத்தர் இப்போ வர்றார். இவர் இப்போ வந்தவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை, இவர் எப்பவுமே கூடையே இருந்திருக்கிறாரு அப்படின்னு இவரே நிரூபிக்கிறார். அதை யாரும் மறுக்கவும் முடியலை. யோபு தேவனை பார்க்கலும் தன்னை தான் நீதிமானாக்கின நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தமும் அவர்கள் மேல் அவனுக்கு கோபம் உண்டது. அவர்கள் தன்னை பார்க்கலும் வயது சென்றவர்களானபடினால் எலிகு யோபின் வார்த்தைகள் முடிந்து தீரு மட்டும் காத்திருந்தான். அந்த 3 மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகு கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. ஒரு அதிகாரத்தில் கோபம் உண்டது, கோபம் உண்டது. கோபம்தான் மூண்டுக்கிட்டே இருக்கணுமா? பேசப்படாதா? கோபமே வந்துக்கிட்டு இருந்துச்சு, கோபம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கோபம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு அதிகாரம் வர்றது. சரி, கோபம் வந்தது ஒரு தடவை சொல்ல வேண்டியதுதான். அதுக்காக திரும்ப திரும்ப கோபம் வந்துடுது, கோபம் மூண்டது, கோபம் மூண்டதுன்னு 5வது வசனம் வரைக்கும் 4 தடவை சொல்லிவிட்டார். வேடிக்கையான அதிகாரம்னு சொன்னேன்ல. சரி, இன்னும் அடுத்தாவது வேடிக்கையை பாருங்கள். அவர் பேசுவாரா அப்படின்னு பாருங்கள். 6வது வசனத்திலிருந்து, ஆதலால் பரகையேலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார் போல நமக்கு தோணுதில்லை. ஆனால் எப்படி பேசுகிறார் பாருங்க. நான் இளவயதுள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர். ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தாதிருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வவல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. அற்புதமான 5 வசனம். அப்படிதானே? பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன். சரி, இப்போ மாதிரி பேசுவார். இந்த பேச போகிறார். அடுத்த வசனத்தில் இந்த பேச போகிறாருன்னு நினச்சா பேசினாரான்னு பாருங்கள். இதோ உங்கள் வசனங்கள் முடிய மட்டும் காத்திருந்தேன், நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடு மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். திரும்பவும் பேச காணும். நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் திரும்பவும் இன்னும் பேச மாட்டேங்கிறார். பேச போகிறேங்கிறாரு. ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? பேச மாட்டேங்கிறார். சரி, எப்படியாவது இந்த அதிகாரத்துக்குள்ளே பேசி முடிச்சிருவார் இல்லை? கவனிக்கலாமா? நான் உங்கள் சொல்லை கவனித்தேன். 12. ஆனாலும் இதோ உங்களில் யோபுவுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரகாரம் சொல்லுகிறவன் இல்லை. ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள். மனுஷன் அல்ல, தேவனே அவரை ஜெயங்கொள்ள வேண்டும். அவர் என்னை பார்த்து பேசினதில்லை. நீங்கள் சொன்ன வார்த்தைகளினால் நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்வதும் இல்லை. அவர்கள் கலங்கி அப்புறம் பிரதியுத்தரம் சொல்லாதிருக்கிறார்கள். அவர்களுக்கு பேச்சு மற்று போயிற்று. அவர்கள் பேசார்களோ என்று காத்திருந்தேன். ஆனாலும் அவர்கள் அப்புறம் மறுமொழி கொடாமல் இருந்தபடினால் நானும் பிரதியுத்தரமாக எனக்கு தோன்றிய மட்டும் சொல்லுவேன், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன். இன்னும் இப்படி பேசுவேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கார். பேசினாரா? பேசலை.
அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு வேடிக்கையான அதிகாரம். பேசுகிறேங்கிறாரு, ஐயோ பேசிட்டா பரவாயில்லையே அப்படின்னு என்ன தான் பேச போகிறாரு இந்த மனுஷன். கடைசியாக வந்து ஏதாவது விவரமாக கொஞ்சம் பேசுவார்னு பார்த்தா அவர் பேசுகிறாரா? அடுத்து பாருங்க 18, வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. ஆடா சரி, நிறைந்திருக்கிறது பேசு அப்படின்னா பேசுவாரா? என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்போ பேசிடுவாரா? பேச மாட்டேங்கிறார். இதோ என் உள்ளம் அடைபட்டிருந்து புது துருத்திகள் முதலாய் பீர பண்ணுகிற புது ரசத்தை போல் இருக்கிறது. நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன். இப்போவும் திரும்பவும் பேசுவேன் தான் சொல்ல போகிறார். அத்தியாயம் முடிய போது போல இருக்கே. என் உதடுகள் திறந்து பிரதியுத்தரம் சொல்லுவேன். ஐயோ இன்னும் சொல்லலையே. நான் ஒருவனுடைய முகத்தையும் பாராமலும் ஒரு மனுஷனுக்கும் இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக அப்படின்னு சொல்கிறாரு. முடிய போதே நான் இச்சகம் பேசார், ஏன் பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாக என்னை எடுத்துக்கொள்ளுவார். பேசினாரா? பேசவே இல்லை. என்னங்க ஒரு அதிகாரம்! இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்களா? நான் பலமுறை வாசித்தேன். ஏன் வேடிக்கையாக இருக்குது. இந்த பேச போகிறேங்கிறாரு, இந்த எனக்குள்ளே நிறைஞ்சிருக்குங்கிறார், இந்த வார்த்தை வரப்போகுதுங்கிறார், இந்த பேச காடுங்க. ஆனால் பேசி என்னத்தையோ கூட பேசு அப்படின்னா பேசவே இல்லை. இந்த அதிகாரத்தில் பேசுகிறார், அடுத்த அதிகாரத்தில் தான் பேசுகிறார். அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு அதிகாரத்தை வச்சு என்னத்தை படிக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுலேயும் நமக்கு சில விசேஷங்கள் இருக்குது. அதை கவனிக்காமல் எப்படி இந்த அதிகாரத்தை விடுறது? வேடிக்கையான அதிகாரம் தான், ஆனால் நமக்கு சில விசேஷங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. கவனிக்கலாம். இந்த மனுஷனு பேர் எலிஹு இல்லை, எலிஹு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தேவனே என் தேவன். தேவனே என் தேவன், தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உபேல் தாகமாக இருக்கிறது. சங்கீதம் 63. தேவனே நீர் என் தேவன். அதாங்க எலிகுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம், என் தேவன். இவர் ஒரு சாதாரணமாக தெரியலை. இவர் வயசு ரொம்ப கம்மியானவர். யாரை விட? யோபுவை விட வயது கம்மி. யோபுனுடைய 3 நண்பர்களை விட இவர் வயது கம்மி. யோபு கொஞ்சம் வயது மூத்தவர் போல தெரியுது அவருடைய நண்பர்கள் 3 பேரை விட. அதுலேயும் யார் வயசு கூடினவங்க குறைஞ்சவங்க அப்படி ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. இவர்கள் எல்லாரிலையும் இளவயது உள்ளவர் எலிகு. ஆனால் இவருக்கு பேர் தேவனே என் தேவன். இவருடைய அனுபவம் ரொம்ப அதிகம். வயசு ரொம்ப கம்மி, ஆனால் அனுபவம் தேவனோட ரொம்ப இருக்குது. தேவனை ரொம்ப நேசிக்கிறார் இந்த மனுஷன். யாருன்னு போட்டிருக்குது பாருங்கள். ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகையேலின் குமாரன் எலிகு அப்படின்னு வருது. சில நேரம் என்ன யோசிக்க தோணுச்சு, என்னடா திடீர்னு வர்றாரு இடையில. இவ்வளவு நேரமும் அவரை இருந்ததுக்கு ஆதாரமே இல்லை, அத்தாட்சியே இல்லை. ஏப்பா இவ்வளோ நாள் எத்தனை சுற்று பேச்சுக்கள் நடந்தது, அப்போல்லாம் இவர் ஒரு வார்த்தை பேச காணோம். இருந்தேங்கிறாரு, பேசவே காணோம். ஆனால் திடீர்னு பேச ஆரம்பிக்கிறார். எல்லாரும் பேசி முடித்த பிறகு யோபுவுக்கு வார்த்தை இல்லை. யோபு தன்னுடைய நண்பர்கள் பேசுவாங்கன்னா அவங்களும் பேசலை. இன்னொரு விதமாக சொன்னால் யோபுவே அவருடைய நண்பருடைய வாயை அடைச்சி போட்டார். அவர் பேசின பேச்சில் இந்த நண்பர்கள் 3 பேருடைய வாய் அடைந்து போனது. இவங்கிட்ட போய் இனி என்னத்தை போய் பேசி, இவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு எந்த விதமான நிரூபணங்கள் இல்லை, அத்தாட்சி கொடுக்க முடியலை. சும்மா சொன்னாங்க வாயில் வந்தபடி. இவன் இப்படிப்பட்டவன், இவன் துன்மார்க்கன், இவன் மாய்மாலக்காரன், இவன் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், இப்படியே தான் பேசுனாங்களப்ப. ஐயா செஞ்ச அக்கிரமத்துக்கு ஒரு அத்தாட்சி கொடு அப்படின்னா கொடுக்கறதுக்கு அவங்க 3 பேருக்கும் இல்லை. அவர் மாறி அடிக்கிறார் பாருங்க, எதிர்த்து அடிக்கிறார் பாருங்க. தன்னை பற்றி, தன்னுடைய நீதியை பற்றி, தன்னுடைய நடக்கையை பற்றி எதிர்த்து அடிக்கிறார் பாருங்க. அது இல்லவே இல்லை, நீ பொய் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு வழி தெரியலை. ஆக வாய் அடைச்சி போயிட்டாங்க 3 பேர். இவங்க வாயை அடைச்சி போட்டார் யோபுவும் சொல்லி 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 சொல்லி
அவரும் களைச்சி போய் ஒரு நேரத்தில் நிப்பாட்டி விட்டார். திடீர்னு எலிகு ஆரம்பிக்கிறாரு. இந்த எலிகு திடீர்னு மறைஞ்சிடுறாரு. 37வது அதிகாரம் வரைக்கும் அவர் தாங்க பேசுகிறாரு, வேறு யாருமே பேசலை. இவர் பேசி முடித்த உடனே 38 ஆண்டவர் பேசுகிறார். இவர் எங்கிட்டு போனார் ஒன்றும் தெரியலை. இவரை பற்றி பிறகு விவரம் இருக்கா? இல்லை. திடீர்னு மாயமாக மறைகிறாரே. இவர் என்ன மாயாவியா? அதனால் இவர் ஒருவேளை சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, திரியேக தேவனில் 2வது நபர் இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சில வேத பண்டிதர்கள் நினைக்கிறாங்க. மெல்கிசேதேக்குன்னு ஒரு மனுஷனை பற்றி பைபிளில் எழுதியிருக்கு. அவனை பற்றி எழுதும்போது சொல்லியிருக்க, அவனுக்கு வம்சாவழியினர் ஒன்றும் இல்லை, சொல்லலை. ஆனால் திடீர்னு வந்தார், ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார், ஆபிரகாமுக்கு சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாரு, ஆபிரகாம்கிட்ட இருந்து சிலதை வாங்கிக்கிட்டாரு, தசம பாகம் கொடுத்தான், வாங்கிக்கிட்டாரு, காணாமல் போயிட்டாரு. இவர் யார்? சாலேமின் ராஜா, இவர் நீதியின் ராஜா அப்படின்னு இவரை பற்றி சொல்லியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷனை பற்றி மர்மந்தான் இருக்குது, மர்மந்தான் நிலவுது. மெல்கிசேதேக்கு உண்மையிலே யார்? எல்லாருக்குமே மர்மம் நிறைஞ்ச ஒரு நபர். அன்னைக்கு வந்தது இயேசுவா? தெரியலையே. திராட்சரசமும் அப்பவும் கொடுத்தாராம், அவருக்கு இவர் தசமபாகம் கொடுத்தாராம், அவருக்கு தாய் தகப்பன் வம்சாவளி ஒன்றுமே சொல்லப்படல. அது மாதிரி தானே எலிகு திடீர்னு காணாம போய் அவரை பற்றி பிறகு ஒன்றுமே இல்லை. அப்போ இவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு யோசிக்கிறாங்க சிலர், அதை ஆணித்தரமாக சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இங்கே உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, இவர் ராமின் வம்சத்தானாகிய பூசியனாகிய பரகேலின் குமாரன் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா இவர் நிஜமாவே ஒரு நபர் தான், ஒரு மனுஷன்தான். இவருடைய அப்பா பேர் சொல்லியிருக்குது, இவருடைய வம்சம் சொல்லியிருக்குது, இவர் இந்த தேசத்தை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்குது. அப்படின்னா இவர் சரித்திரபூர்வமான ஒரு நபர் அப்படிங்கிறது இதில் தெரியுது. ராமுங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? இந்தியாவில் ராமராஜ்யம் அமைக்கணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா? ராம்னா என்ன தெரியுமா? ராம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உயர்ந்த என்ற அர்த்தம். ஹை. அபிராம் அப்படின்னு யாருக்கு பேர்? ஆப்ரஹாம் அப்படின்னு ஆண்டவர் பேர் மாற்றி வச்சார். பிறகு ஆப்ரஹாம். அபிராம் அப்படின்னா என்ன தெரியுமா? உயர்ந்த தகப்பன். அப்பா, ராம் உயர்ந்த தகப்பன். அவனை ஆண்டவர் என்ன செஞ்சார்? நீ ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு பேரை மாற்றி வச்சிட்டாரு. நீ ஜாதிகளுக்கு தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு ஆண்டவர் ஆப்ரஹாம் அப்படின்னு பேரை மாற்றிட்டாரு. சாராய் அப்படின்னு இருந்துச்சு, சாரா அப்படின்னு மாற்றினாரு. 2லேயும் ஹா தான் சேர்த்துருக்குது. 2 ஹாவையும் சேர்த்து போட்டால் ஆஹா அப்படின்னு மாறிடுது. ஆண்டவர் ரொம்ப நகைச்சுவையாக அழகாக பேர் வச்சுருக்கார் 2 பேருக்கும் சேர்த்து. ஆஹா. பெத்த பிள்ளைக்கும் ஆகான்னு பேர் வைக்க சொல்லிட்டாரு. அதான் ஈசாக்குன்னா நகைப்பு. ஏன்? ஆண்டவர் சொன்னதை நம்பாமல் சிரித்தாங்க. அப்போ சிரிச்சுக்கிட்டே இருங்கன்னு அவர் நகைச்சுவையாக சொல்லி வச்சிட்டார். ஆப்ரஹாம் சாரா 2 சேர்த்துருக்கார். சரி, ராம் என்றால் உயர்ந்த. அப்போ இன்றைக்கும் ராம் கொண்டாடுறாங்களே. ராமர் சாமி எங்கேருந்து வருது? இந்தியா சாமியா? அதுவும் வெளிநாட்டு சாமி தானே. அதுவும் வெளிநாட்டு சாமி தானேங்க. பைபிள் எப்போ எழுதப்பட்டது பாருங்கள். இந்தியா என்று ஒரு தேசம் எவ்வளோ சின்னதாக எவ்வளோ ஒரு நுணுக்கமாக இருக்கிற காலங்களில் அது மொழியாக்கம் செய்யப்பட்ட போது இந்து தேசம் என்று வருகிறது. இங்கே ஒரு அரசியல் அமைப்பு அல்லது இங்கே ஒரு கலாச்சார சூழ்நிலையெல்லாம் உருவாகிற காலத்துக்கு முன்னமே ராம் என்ற பேர் இருக்கிறது. அதுவும் வெளிநாட்டு தான்.
எல்லாம் இந்தியா உள்வாங்கி கொண்டிருக்கிறது. இந்து என்ற மதம் ஒரு குறிப்பிட்ட கொள்கை கோட்பாடு நிறைந்த மதம் அல்ல. அது amalgamation of many beliefs and practices. It's not a religion. இது ஒரு தனிப்பட்ட மதம் அல்ல. நிறைய மத நம்பிக்கைகள், நிறைய கோட்பாடுகள், கொள்கைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு அவியல், ஒரு ஒட்டுமொத்தம். இப்போ ராமின் வம்சத்தானாகிய பூசியனாகிய பரகையேலின் குமாரன் எலிகு அப்படின்னு வருதில்ல. இது எங்கே இருக்குது? 22வது அதிகாரம் ஆதியாகமத்தில் நிறையா வேத அறிஞர்கள் ஆபிரகாமுடைய அப்பாவுடைய வம்சாவளியில் வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் சில உண்மைகள் இருக்கலாம், இல்லைன்னு திட்டவட்டமாக சொல்ல முடியாது. நீங்கள் வேணா பாருங்கள், 22ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 22 21 கவனிச்சிங்கன்னா 21, இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அப்போ அதில் ஒரு 8 பையங்க பிறந்திருக்கிறாங்க. அவர்கள் யார் என்றால், முதற் பேரான ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல் அப்படின்னு போட்டிருக்குது, சரிதானா? அடுத்து கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் அப்படின்னு போட்டிருக்குது. இதில் ஏதாவது ஒன்று சேர்தானுங்க பார்த்தீங்களா? நீங்கள் இந்த 32 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த பரகையேலின் குமாரன் பூசியன் அப்படின்னு போட்டிருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட இங்கே ஒத்து வரக்கூடிய சில வார்த்தைகள் 21. ஆக என்ன சொல்கிறாங்கன்னா, அநேகம் பேர் இந்த எலிகு இந்த ஆபிரகாமினுடைய அப்பா, அவங்களுடைய சந்ததியில் வந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதை மாதிரி ஒத்து போகிற இந்த வார்த்தை ஊத்ஸ் என்றெல்லாம் சில இடங்களில் வருது. ஒத்து போகிற வேறு இடங்கள் இல்லை. ஆனபடினால அநேகமான பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எலிகு இந்த வம்சாவழியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட தனிப்பட்ட என்னுடைய அபிப்பிராயத்தை சில முறை சொல்லியிருக்கிறேன். இவர் ஆபிரகாமினுடைய நாட்களுக்கு, யோபு ஆபிரகாமுக்கும் நோவாவுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சரி, அப்போது அபிராம் அப்படின்னா உயர்ந்த தகப்பன், அபிராம். அதைத்தான் ஆண்டவர் மாற்றி வச்சார். இந்த ராம் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்குது. நிறைய இடத்துல நீங்கள் கவனிக்கலாம். ரோம், ராம் இதெல்லாம் பைபிளில் நிறைய வந்திருக்குது. சரி, இந்த மனுஷன் அப்போ நிஜமான ஒரு மனுஷன்தான். ஆனால் இவருக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்கு. 4 இடத்துல கோபம் வந்ததுன்னு போட்டிருக்குது. எங்கெல்லாம் கோபம் வந்தது? யோபு தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்தபடினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். அவங்க பேசலை. யோபு தன்னுடைய பார்வைக்கு அவன் நீதிமானாக இருக்கிறான். அவன்கிட்ட சொல்லி இனி ஆகாது, இவன்கிட்ட சொல்லி ஜெயிக்க முடியாது, எதையும் இவங்களால் நிரூபிக்க முடியலை. ஆகவே அவர்கள் பேசுகிறத நிறுத்திக்கிட்டாங்க. பேசுவாங்க, இன்னும் பேசுவாங்கன்னு சொல்லி எலிகு காத்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க பேசவே இல்லை. யோபு பேசுவாரா? யோபும் பேசவே இல்லை. அவருக்கும் யாரும் எதிர்த்து பேச ஆள் இல்லாததுனால அவரும் அதோட பேச்சை முடிச்சுக்கிட்டார். இப்போது இந்த ராமின் வம்சத்தானாகிய பூசியனாகிய பரகையேலின் குமாரன் எலியூவுக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கலும் தன்னை தான் நீதிமானாக்கும் நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. கோபம் வந்துருச்சுங்க. கோபப்படலாமா? 4 இடத்துல வருதே. 2வது வசனத்தில் 2 தடவை கோபம் உண்டது. அப்புறம் 3வது வசனத்தில் கடைசியில் கோபம் உண்டது. அப்புறம் 5வது வசனத்தில் கடைசியில் கோபம் உண்டது. அப்போ எல்லார் மேலேயும் இவருக்கு கோபம் வந்துருச்சு. யோபின் மேலே கோபம் உண்டது. யோபனுடைய 3 மனிதர்கள் மேலே கோபம் வந்துச்சு. அது ஏன் கோபம் வந்துச்சுன்னா, திரும்பவும் அவங்க பேசின விதத்துலேயும் கோவப்பட்டார். இவங்க திரும்ப பேசாமல் இருந்ததுக்கும் கோவப்படுறார். பாருங்கள், 3வது வசனம், கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவனுக்கு தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. அவர்கள் தன்னை பார்க்கலும் வயது சென்றவர்களானபடியினால்
எலிகு யோபின் வார்த்தைகள் முடித்து தீர் மட்டும் காத்திருந்தான். அந்த 3 மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகு கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. 3 பேர் பேச மாட்டேங்கிறாங்க. திரும்ப ஏதாவது சொல்ல வேண்டியது தானே, சொல்லவே இல்லை. ஆக அவங்க மேலே கோபம், பேசின விதத்திற்கு கோபம், பேசாமல் இருந்ததுக்கு கோபம், எல்லாத்துக்கும் கோபப்படுறார். யோபு மேலே கோபம். சரி, கோபப்படலாமா? கோபப்படலாமா? கோபப்படாதவங்க யாராவது இருக்கீங்களா? யாருக்குமே கோபம் வராமல் இருக்கார். சின்ன குழந்தைகளுக்குமே கோபம் வந்துடுது இல்லையா? கோபப்பட்டுறாங்க. சாப்பிட மாட்டேங்குது, நீ நினச்சதை பார், நான் வாயை திறக்க மாட்டேன்னு அடம்பிடிக்குது. கோபம் எல்லாருக்கும் இருக்குது. கோபம் ஆண்டவராக கொடுத்த ஒரு உணர்வு தான். அழக்கூடிய விதமாக ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறாரு, சிரிக்கிற விதமாக உருவாக்கியிருக்கிறாரு, கோபப்படுற விதமாக உண்டாக்கியிருக்கிறாரு, சங்கடப்படுற விதமாக உருவாக்கியிருக்கிறாரு. அதனால் கோபம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல உணர்வு. ஆண்டவரே கோபப்படுறார், ஆண்டவர் கோபப்படுறார். கோபம் நல்ல உணர்வு. கோபத்தினால அநேக நன்மைகள் நடக்கத்தான் செய்யும், நல்லது நிறைய நடக்கும். கோபப்பட்டால் போதும். எப்போதும் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை, எப்போதும் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, எப்போதும் தண்டனை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கோபப்பட்டாலே சில நல்ல விஷயங்கள் நடந்துடும். ஒரு ஹெட்மாஸ்டரை யோசித்து பாருங்கள். ஒரு ஸ்கூலில் இஷ்டம் போல் இஷ்டமான நேரத்துக்கு பிள்ளைகள் வந்துக்கிட்டு இருந்தால் எப்படி? பிந்தி வந்தால் என்ன செய்கிறாங்க? வெளியில் வந்து அவர் ஒரு பார்வை, கண்ணை உருட்டி ஒரு பார்வை பார்த்தாலே போதும், அடுத்த நாள் பிள்ளைகள் என்ன செஞ்சிருது? சரியாக வந்துடுது. கோபப்படாமல் இருக்க முடியாது. தவறை பார்த்து கோபப்படணும், ஒழுங்கீனத்தை பார்த்து கோபப்படணும், தப்பிதத்தை கண்டால் கோபப்பட வேண்டியது இருக்குது. இது கோபம் நல்ல உணர்வு தான். ஆனால் நாம் செய்கிற தவறு என்னென்னா, இந்த கோபத்தில் எரிச்சலை, கசப்பை, வைராக்கியத்தை, விரோதத்தை, சுயநலத்தை ரொம்ப கலந்துடும். அது பாவம். கோபம் பாவமாக மாறிவிடுகிறது. ஆகவே நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கோபப்படலாம், தீமைக்கு எதிராக கோபப்படணும், தப்பிதத்துக்கு எதிராக கோபப்படணும். இந்த மனுஷனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் கோபப்பட்டாரு? இங்கே யோபு தன்னை நீதிமான் என்று காண்பிக்கிறதுனால மட்டுமல்ல, அதனால இல்லை, ஆனால் தேவனை விட தன்னை நீதிமான் என்று காண்பிக்கிறதுனால எலிவுக்கு கோபம் வருது. இந்த எலிவு கோபப்படுறது அதனால தான். ஆண்டவரை ரொம்ப கனம் பண்ணுற ஒரு மனுஷன் எலிவு. இந்த தேவனை விட யோபு தன்னை நீதிமான் ஆக்குறாரா? அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவர் தன்னை நீதிமான் ஆக்க தேவன் தான் இவரை இப்படி பண்ணிட்டாரு, ஆண்டவர் தான் என்னை நெஞ்ச ஈரில் பிளந்தாரு, என் மேலே அம்பு விட்டு அடித்தாரு, எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தாரு, இப்படி சொல்ல தேவனை குற்றப்படுத்துகிற மாதிரி இல்லை, தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி இல்லையே, தேவன் மேலே ஏதோ அநீதியை சூட்டுற மாதிரி இருக்குதே. அதனால தான் அவர் கோபப்பட்டார். தேவன் மேலே உள்ள வைராக்கியத்துக்காக கோபப்பட்டார். தேவனுடைய மகிமையின் மேலே அவர் வைத்திருக்கக்கூடிய தனிப்பட்ட பக்தி வைராக்கியத்துக்காக கோபப்பட்டார். இப்படி தேவனுக்காக கோபப்பட்டால் சுயநலத்துக்காக அல்ல, தன்னுடைய ஒரு நன்மைக்காக அல்ல, தனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுனால அவர் கோபப்படலை. தேவனுக்காக ஒரு கோபம், தேவனுடைய மகிமைக்காக ஒரு கோபம். இப்படிப்பட்டதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தத்தான் செய்யும். நீங்கள் மோசையை பார்க்குறீங்க, அவர் கோபப்பட்டார். மலையிலிருந்து இறங்கி வரும்போது இந்த ஜனங்கள் பொன்னினால் கன்றுக்குட்டிகளை செய்து, இவங்க பார்க்குற தூரத்தில் தாங்க மலை இருக்குது, மலை தீயறிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதை சுற்றி தான் இவங்க கூடாரம் போட்டிருக்கிறாங்க, இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மோசே தான் வரல. 30 நாள் ஆகி போச்சு, 35 நாள் ஆகி போச்சு, 37 நாள் ஆகி போச்சு, பொறுக்கலை. அதுக்குள்ளே இனி தாங்க முடியாதுன்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஆரோனை நெருக்கி, எங்களுக்கு கடவுள் வேணும், மோசைக்கு ஏதோ ஆகிப்போச்சு, அங்கே எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, அவர் இறந்து போயிட்டார், சாம்பலாக போயிட்டார், ஆவியாக போயிட்டார், அவர் எங்கே வரப்போகிறார், எங்களுக்கு இப்போமே சாமி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் நெருக்கடி கொடுக்க, அந்த எகிப்தில் அவங்க எல்லோரும் கும்பிட்டுக்கிட்டு இருந்த சாமி ஞாபகம் வந்துருச்சு. அதே மாதிரி செஞ்சாங்க பாருங்கள், நந்தி சாமி நல்லா செஞ்சு 4 காலில் நிப்பாட்டி 2 காது எல்லாம் மூக்கெல்லாம் வச்சு நந்தி சாமி. இன்றைக்கு வரைக்கும் நந்தி சாமி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நந்தியை உண்டாக்கிட்டாங்க.
அவங்க அதுக்குன்னு ஒரு விழா எடுத்து அதுக்கு பொங்க வச்சு முளைப்பாரி எல்லாம் வச்சு கும்பிட்டு கூத்தாடி அப்புறம் பெரிய விருந்தெல்லாம் செஞ்சு குடித்து வரித்து நிறைய பேர் நிர்வாணமாக எழுந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க, குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் மலையிலேருந்து இறங்கி வர்றார். ஆண்டவர் சொன்னார், நீ சீக்கிரமாக கீழே இறங்கிப்போ, நீ கொண்டு வந்த அந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு தலகாலே புரியலை, என்ன கெடுத்துக்கிட்டாங்க. பக்கத்தில் வர வர பெரிய ஆரவாரமான சத்தம் கேட்குது, பெரிய சத்தம் போடுறாங்க, கோஷம் எழுப்புறாங்க. கூப்பிட்டு என்னன்னு கேட்டார். அது இந்த மாதிரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நோம்பி சாட்டியிருக்காங்க, பெருநாள் கொண்டாடுறாங்க. அப்படியா, பெருவிழா கொண்டாடுறாங்க. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது, இவங்க இப்படி செஞ்சுருக்காங்க. ஓ, அந்த கையில் இருந்த அந்த தேவன் கொடுத்த 10 கட்டளைகளை கீழே போட்டு உடைச்சார் கோபத்தில். ஆண்டவர் அது மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார்னு சொல்ல முடியாது, ஆனாலும் ஆண்டவருக்கான ஒரு கோபம்தான். அதில் ஒரு காரியம் வெளிப்படுது. இவ்வளவு ஒரு 40 நாள் கூட ஆகலை ஆண்டவர் பேசி, அதுக்குள்ளே ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை உடைச்சி போட்டாங்களே. அதனால் அவர் ரொம்ப கோபத்தில், யார் தேவனுடைய பட்சத்தில் நிற்பவன் யார் அப்படின்னு கேட்டார். ஐயா, நாங்கள்லாம் கும்பிடவே இல்லைங்க, முழங்காலெல்லாம் முடக்கலை, முத்தமெல்லாம் கொடுக்கலை, நாங்கள் இந்த நோம்பி சாட்டில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஓடி வந்தாங்க. வீட்டில் கிடக்கிற கத்தி, அருவா, வெட்டருவா, கோடாரி எல்லாத்தையும் எடுத்துக்க, அப்பான்னு பார்க்காத, அம்மானு பார்க்காத, தம்பி தங்கச்சின்னு பார்க்காத, வெட்டுன்ட்டார். ஈவு இறக்கம் இல்லாமல் வெட்டுங்க. வெட்டி தள்ளிட்டாங்க. பல ஆயிரம் பேர் அன்னைக்கு செத்து போயிட்டாங்க. அதுதான் தேவன் மேல் காண்பித்த வைராக்கியம். அதனால தேவ கோபம் அடங்கியது. கோபப்பட்டாரா? மோசே கோபப்பட்டார். ஆனால் இன்னொரு இடத்துல தேவையில்லாமல் கோபப்பட்டார். அவருக்கு பாஸ்போர்ட்டு, வீசா எல்லாத்தையும் ஆண்டவர் கேன்சல் பண்ணி விட்டார். அது தேவையில்லாத கோபம். அங்கே என்னென்னமோ வார்த்தைகளை பேசிவிட்டார். ஆனால் தேவனுடைய நாம மகிமைக்காக ஒருத்தர் கோபப்பட்டார். எலியாவை பாருங்க, அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறார். 50 பேரும் விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலயத்துக்கு யாரும் போகிறதில்ல, வெறிச்சோடி கிடக்குது, பாழாக கிடக்குது. ஏதோ 4 கிழடுகள் போய் உட்காந்துருக்கும், பேன்னு உட்காந்துருக்கும். அதுகளுக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. நடக்கணுமுன்னா அந்த குச்சியை யாராவது இழுத்துட்டு போய் நடந்து, இப்படி 4 பேர் உட்காந்துருப்பாங்க சர்ச்சில். இந்த நிலைமையை பார்த்து அவர் அழுது ஜெபம் பண்ணார். அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, என் ஜனம் திரும்ப வரணும், திரும்ப வரணும், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லணுமே. பல மாதங்கள் ஜெபம் பண்ணார். ஒரு நாள் சொன்னார், நீ பண்ணின ஜெபத்துக்கு நீயே பொறுப்பெடுத்துக்கிடுவியான்னு கேட்டார். நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யாதுன்னு போய் அந்த ராஜா கிட்ட சொல்லு. இப்படியா சொல்லுவார்? போய் சொன்னால் என்ன நடக்கும்? வீசிட மாட்டான் பட்டயத்தை, கத்திய, வெட்டராய்வரை அப்படின்னு சொல்ல மாட்டான். முன்னாடி போய் நின்னான், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நான் அப்படின்னு சொல்லி, ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நான் சொல்லுகிறேன் அப்படின்னு விட்டார் பாருங்க வார்த்தையை. பதறி போயிட்டார். இவன் சொல்லி என்ன நடக்க போகுதுன்னா, அடுத்து 3 வருஷமும் 6 மாதமும் மழையும் பெய்யலை, பனியும் பெய்யலை. லோ 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 லோன்னு அலைஞ்சாங்க தண்ணிக்கு. ஆடு மாடுகள்லாம் செத்து போச்சு. ராஜா மட்டும் கொஞ்சம் எங்கேயோ தப்பிச்சு வச்சுருந்தார். எங்கிட்ட துறவு தோண்ட, போர் போட, அந்த வேலையை செஞ்சு பார்த்தாரு. தப்பு காப்பாற்ற முடியலை. ஜனங்களெல்லாம் ஐயையோ, நமக்கு தேவனுடைய தண்டனை வந்து விட்டது என்று புரிந்தார்கள். ரொம்ப பஞ்சம், வாய்க்கு இல்லை, பல்லெல்லாம் ஓஞ்சி போச்சு, ஒன்றும் கடிக்கிறதுக்கு இல்லை. 3 வருஷத்துக்கு பிறகு திரும்பி ஆண்டவர் சொன்னார், போ, திரும்பவுமா வெளிப்படு, சொல்லு, ஜனங்கள் நிச்சயமாக கர்த்தரே தெய்வம் என்று கூப்பிடுவாங்க. அதே மாதிரி செஞ்சார். 850 தீர்க்கதரிசிகளை ஈவு இறக்கம் இல்லாமல் வெட்டினாருங்க ஒரே கல்லில். தேவன் மேல் கொண்ட வைராக்கியம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வந்தது. ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். பாகாலுடைய விக்கிரக சிலைகளை அடித்து உடைச்சாங்க. தேசத்தில் ஒரு எழுப்புதல் திரும்பவும் வந்தது, விடியல் ஏற்பட்டது. இது மாதிரி தேவனுக்காக கோபம் கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார். அவர் போனார், ஆலயத்துக்குள்ளே போனார். அங்கே ஒரே விற்பனை நிலையமாக இருக்குது. ஆராதிக்கப்போ வர்ற ஜனங்களுக்கு ஆராதிக்க முடியலை. எல்லாம் ஒரே சந்தை கடையாக இருக்குது. கூறு போட்டிருக்காங்க, நிறைய பூத் அமைச்சிருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க, இவங்க சொந்தக்காரங்க, பெரிய வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இயேசு கிறிஸ்து கால்னால் எட்டி உதைச்சார், கயிற்றுனால சவுக்கை உண்டு பண்ணி அடித்து விரட்டினார், அவருடைய காசு எல்லாவற்றையும் தூக்கி தூர கொட்டிட்டார். அவர் கோபப்பட்டார். அவருக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் பற்றி எரிந்தது. தேவனுக்காக கோபப்படலாமா? சுயநலத்துக்காக அல்ல. எனக்கு யாரோ ஏதோ ஒரு தீமை செஞ்சிட்டாங்க அதுக்காக இல்லை. எலிகூனுடைய கோபம் தேவன் மேல் கொண்ட வைராக்கியத்தினால் வந்த ஒரு தேவனுக்காகப்பட்ட கோபம். யோபு பேச பேச தன்னை நீதிமான் ஆக்கி ஆக்கி தேவனுக்கு மேலே தன்னை நீதிமான் ஆக்குறாரு. தேவன் தான் எனக்கு இதை செய்த, இவ்வளோ பெரிய ஒரு நீதிமானுக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அநியாயக்காரன் மாதிரி சொல்லும்போது அவருக்கு கோபம் வந்தது. எத்தனை இடத்துல அப்படி சொல்லிட்டார், நீர் என்னை இலக்காக வைத்திருக்கிறீர், என் மேலே இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க, இவ்வளவு துக்கத்தை எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அவருக்கு புரியாதனால பேசிட்டார். ஆனால் இந்த எலிகு வயசில் கொஞ்சம் சின்னவர் தான். ஆனால் இவருக்கு யோபு மேலே கோபம். யோபு மேலே மட்டுமில்லை கோபம், யோபுனுடைய நண்பர்கள் மேலே கோபம். ஏன்? அவர் இல்லாத ஒன்றை அவங்களா கற்பனை பண்ணி யோபுன் மேலே தேய்ச்சி விட்டாங்க. மாய்மாலக்காரன், நீ ஒரு பொய்யன், நீ ஒரு திருடன், நீ ஒரு அகங்காரி, நீ ஒரு ஆணவக்காரன், இப்படியெல்லாம் சொன்னாங்க. இவங்களால் எதையும் நிரூபிக்க முடியலை. அவர் சொல்லும் போதாவது இல்லை இல்லை நீ பொய் சொல்கிற, நீ இந்த மாதிரி இன்னாருக்கு இப்படி செஞ்ச அப்படின்னு இவங்களால் நிரூபிக்கவும் முடியலை. ஆனால் சும்மா இவங்க வேலையெல்லாம் ஒரு நல்ல மனுஷனை சேத்த வாரி இறைக்கிறது, அவதூறு பேசுகிறது, இதுதான் அவங்க செஞ்சாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஆகவே அதனால் அவங்க மேலே கோபப்பட்டாங்க. இந்த கோபம் அவருக்கு நீதியான கோபம்தான். இதை ஆண்டவரும் மெச்சிக்கிறார். தேவனுக்காக அவர் வைராக்கியம் கொண்டிருந்தார். தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம், தேவன் வைத்திருக்கும் அவருடைய மகிமைக்காக இவர் அதிகமாக கோபப்பட்டார், தேவனுடைய மேன்மைக்காக. எங்கெல்லாம் தேவனுடைய மகிமை, தேவனுடைய நீதி புறக்கணிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் தேவனுடைய நீதி ஒத்தி வைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் தேவனுடைய நீதிக்கு எதிராக நடக்குதோ அங்கெல்லாம் கோபப்படுறார். கோபப்படலாம். தேவன் எனக்காக இல்லை, தேவனுக்காக. சில நேரங்களில் தேவனுடைய நீதியை கண்டுக்கிடாமல் விடுறாங்க. சில இடங்களில் தேவனுடைய நீதிக்கு எதிராக பேசுகிறாங்க. அந்த இடங்களில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டியது இருக்குது. தேவனுடைய நீதியை தள்ளி போடுற இடங்கள் இருக்குமானால் அது தேவனுக்கு காயத்தை ஏற்படுத்தும். ஆகவே அந்த விஷயங்களுக்காக அவர் ரொம்ப வேதனைப்படுறார். இந்த பகுதியை நீங்கள் கவனிக்கும்போது இந்த 6வது வசனத்திலிருந்து, ஆதலால் பரகியேலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, நான் இளவயதுள்ளவன், நீங்களோ விருதாப்பியர், ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தாதிருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். நல்ல விஷயங்க. இந்த எலிகு கொஞ்சம் கண்ணியமானவர், ஒரு நல்ல நடத்தை உள்ளவர், நல்ல மனுஷன். இவர்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணியம், வயதானவங்க இருக்காங்க, அவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லி விட்டார் பாருங்க. பொறுமையாகவே உட்காந்துட்டாரு. எத்தனை நாள் ஆனாலும் உட்காந்துட்டாரு. பேச 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 உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. பேசவே இல்லை. எதிர்த்து இடையில வார்த்தைகளை அவசரப்பட்டு சொல்லவே இல்லை. இழுத்து வரைக்கும் காத்திருந்துருக்கிறார். எத்தனையோ நாள் அவங்க பேசுனதை கேட்டுகிட்டே இருந்தார். இன்னும் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. அவங்க பேசலை, முற்றிலுமாக பேச்சை விட்டுட்டாரு அப்படின்னு சொன்ன போதுதான் யோவும் பேசுகிறத நிறுத்திட்டாரு, இவங்களும் பேசுகிறத விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு தான் பேச ஆரம்பிக்கிறார். நம்மகிட்ட இந்த மாதிரி வயதில் மூத்தவர்களுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாடு நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு யோசித்து பாருங்கள். பல நேரங்களில் நமக்கு அப்படி இருக்கிறதில்ல. நமக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் ஒரு கருத்து கூடுதலாக தெரியும்னா அவசரப்பட்டு முண்டி அடித்து பேசுகிறதுல தான் நம்ம ரொம்ப ஆர்வம் காமிப்போம். ஆனால் இந்த மாதிரி செய்கிறதில்ல. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது வயதில் பெரியவங்க,
அல்லது கனத்துக்குரியவங்க அல்லது நம்மளை விட பெரியவங்க இருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. என்ன தாழ்மை இந்த மனுஷங்கிட்ட நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு தாழ்மையை பார்த்தீங்களா? ஹி வாஸ் நல்ல ஒரு அடக்கமும் பணிவும் உள்ள ஒரு ஆளாக தெரியுது. ஹி வாஸ் வெரி மாடஸ்டி, ஒரு நல்ல ஒரு ஹம்பிள் பர்சன். இந்த எலிகு மாடஸ்டான ஒரு ஆள், கண்ணியமாக நடந்துக்கிறார். நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் இருக்காங்க, வயது கூட கூட அவங்கள்ட்ட அனுபவமும் கூட இருக்கும், அறிவும் இருக்கலாம். அதிகமாக வயதானவங்கள்ட்ட அனுபவம் இருக்கிறதோட அறிவும் இருக்கும். அப்போ அவங்கள நம்ம கனம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் நமக்கு அந்த எண்ணம்லாம் வராது. நம்ம கொஞ்சம் அப்படியே +2 முடிச்சிட்டோம் அல்லது +2க்கு வர்றோம் அப்படின்னாலே, வயசு ஒரு 15 ஆச்சுனாலே உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அம்மாட்ட சொல்கிறது, அப்பாட்ட சொல்கிறது, இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்புறம் இவராக போய் பார்த்துக்கிடுவார், இவளாக போய் பார்த்துக்கிடுவா. எனக்கு தான் தெரியும், நான் தானே வாழ போகிறேன், நீ ஏன் வாழ போகிற, எனக்கு தான் தெரியும், எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன். இந்த வயதானவங்கள்ட்ட கொஞ்சம் அனுபவம் இருக்குது, அவங்கள்ட்ட கொஞ்சம் அறிவு இருக்குது, அவங்க வயதில் மூத்தவங்க, அவங்க ஒரு முடிவு எடுக்கட்டும், தீர்மானம் எடுக்கட்டும்னு நிறைய பேர் விரும்புகிறதில்ல. அதுக்குள்ளே காதல் திருமணம் பண்ணி இதை யோசிக்கிறதுக்கு முன்னமே அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. என்ன வழக்கம் இது? இத்தனை வருஷம் நம்மளை நடத்தியிருக்காங்க, நம்மளை வளர்த்திருக்காங்க, நமக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க, நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, என்னை பெற்றவங்க, என்னை பற்றி அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். இதுக்கு என்ன எப்படி கொடுக்கணும்னு அவங்க யோசிப்பாங்க. அவங்கள்ட்டெல்லாம் நம்ம கன்சல்டேஷன் பண்ணாமல், ஆலோசனை கேட்காம நாம செய்கிறோமே. பைபிளில் வேத வாக்கியம் சொல்லுது, நரைத்தோருக்கு முன்பதாக எழுந்துரு, பெரியவனை கனம் பண்ணு, பெற்றோர்களை கனம் பண்ணு, இது தேவ நீதி அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. நீ உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி, நீ நன்றாக இருக்கும்படி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற 4வது கட்டளை வாக்குத்தத்தத்தோடு கூடிய முதல் கட்டளை. ஆகவே தாயையும் தகப்பனையும் எங்கெல்லாம் கனம் பண்ண முடியும்? நம்முடைய திருமணத்தில் ரொம்ப முக்கியம் இல்லை? நம்ம பட்டம் வாங்கும்போது ரொம்ப முக்கியம் இல்லை? படித்து பட்டம் வாங்கும்போது இதெல்லாம் யார் பின்னாடி இருக்கிறாங்க? அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்கள கனம் பண்ண வேண்டியது முக்கியம் இருக்குது இல்லை? நம்ம பெற்றோர்களை கனம் பண்ணுறது எவ்வளோ முக்கியம். பைபிள் படிக்கக்கூடிய நமக்கு இந்த குணம் வரமாட்டேங்குது. ஆனால் பைபிளே தெரியாத வெளியில் உள்ளவங்க இதை வச்சுருக்காங்க, சிலர் வச்சுருக்காங்க, கண்ணியமாக வச்சுருக்காங்க. பெற்றோர்களை கனம் பண்ணுறோமா? அவங்க வயதாயிருச்சுன்னா அவங்கள நம்ம எவ்வளோ கண்ணியமாக நடத்தணும். அவங்கள கண்ணியமாக நடத்தினா அவங்க ஆயுசு நாட்கள் பெருகும். ஐயோ, ஆயுசு நாட்கள் கூட இருக்கக்கூடாது, சீக்கிரம் போய் தொலைஞ்சாதான் நல்லதுன்னு நினைக்காதீங்க. அவங்க இருக்கிறதுங்க வீட்டில் ஒரு பெரிய மகிழ்ச்சியின் ரகசியம். பெரியவங்க இருக்கிறாங்க பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு சும்மா குச்சியை வச்சுக்கிட்டு அவங்களால அங்கிட்டு எங்கிட்டு நகல முடியாது, ஆனால் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மகிழ்ச்சியின் ரகசியம்ங்க அந்த வீட்டுக்கு. இல்லைன்னா தான் தெரியும். நான் பல நேரங்களில் நினைக்கிறேன், எங்கள் அப்பா இல்லையே, எங்கள் அம்மா இல்லையே அப்படின்னு நான் பல நேரங்களில் நினைக்கிறேன். சில முக்கியமான நிகழ்ச்சி எங்கள் அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஒன்றும் இல்லைங்க, அவங்கள பார்க்குறது தான், அவங்க இருக்கிறது தான் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவங்கள சுற்றியே இருந்திருக்கும், இன்னும் நல்ல பல மடங்கு பெருகி இருந்திருக்கும். வேணுங்க, நமக்கு பெரியவங்க வேணும். சும்மா போய் காதல் கல்யாணம் பண்ணிடாதீங்க. உங்கள் குழந்தைய தாளாட்டுறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்களாக தான் கடைசியில் போட்டுட்டு ஒத்தேல அழுதுகிட்டு இருப்பீங்க. அதை நீங்கள் அதை காரில் எட்டி உதைக்க, அப்புறம் சுத்தியலால் 2 பிள்ளைகளையும் கொண்டு விட்டு அவளையும் தற்கொலை பண்ண, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்ல, நீ தான் எல்லாரையும் வேண்டான்ட்டியே. வச்சுக்கிடுங்க, எல்லாரையும் கூட வச்சுக்கிடுங்க. உறவுக்கு தான் நம்ம உருவாக்கப்பட்டோம், உறவில் எல்லாரையும் வச்சுக்கிடுங்க. இந்த வயசானவங்க ரொம்ப முக்கியம். அவங்க இருந்தால் அவங்களுக்கு நல்ல குழந்தையெல்லாம் வளர்த்தி கொடுப்பாங்க, கூட இருப்பாங்க. பிரசவ நேரங்கள்லாம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அதனால் வச்சுக்கிடுங்க, ரொம்ப ஆதரித்து வச்சுக்கிடுங்க. பெரியவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, இருக்கிற வரைக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷத்தின் மகிழ்ச்சிக்கும் ரகசியத்துக்கும் அவங்க தான் மையமாக இருப்பாங்க. அதனால் வச்சுக்கிடுங்க. அதனால் எல்லா முக்கியத்துக்கும் அவங்கள கூப்பிட்ருங்க. உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் உங்கள் அப்பா அம்மா இல்லாமல் ஒரு காரியத்தை நிகழ்த்தணும்னு நினைக்காதீங்க. அவங்க வேணும். ஆண்டவர் அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். நீ நன்றாக இருப்பதற்கும் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு, வச்சுக்கிடுங்க. இல்லை பெரியவங்களை கனம் பண்ணுறது, அவங்க இருக்கும்போது சும்மா முண்டி 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 முந்திரி கொட்டை மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது.
கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. நமக்கு நல்ல பண்பாடுகள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இந்தா அப்பா பேசும்போது இடையில குறுக்க நீ வாய மூடு, நான் சொல்கிறேன், நீ இரு, நான் பேசுகிறேன், இப்படியே சொல்லக்கூடாதுங்க. தகப்பனை கனம் பண்ணுறதுக்கு தாய் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நீயே கனம் பண்ணுறதில்ல, உன் பிள்ளைகள் எப்படி உன் கணவனை கனம் பண்ணுவாங்க, அப்பனை எப்படி கனம் பண்ணுவாங்க? சொல்லு, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, தகப்பனை கனம் பண்ணும். தகப்பனுடைய குற்றத்தை பிள்ளைகள் இருக்கும்போது சொல்லாதீங்க. அது நீங்கள் 2 பேரும் தனி பிஸ்னஸாக வச்சுக்கிடுங்க. ஒரு நாள் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ண சொல்லுங்கள். தாயை பற்றி சும்மா இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லாதீங்க. 1000 குறை சொல்லாதீங்க செஞ்ச சாப்பாட்டை பற்றி, தாயை விட்டு. அப்படி சொன்னால் பிள்ளைகள் கனம் பண்ணாது, மதிக்காது. ஒரு விட்டு கொடுக்காதீங்க பிள்ளைகள் முன்னாடி. நல்ல கனம், ஒருத்தர் ஆதரித்து போங்க. அதான் பிள்ளைகள் அந்த சூழலில் வளர்ந்தா தான் நல்ல குடும்பத்தை கட்ட முடியும், நல்ல பிரஜைகளாக அவங்க இருப்பாங்க. அதனால் கணவனும் மனைவியும் பிள்ளைகள் முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. ஒருத்தர் விட்டு கொடுத்து பிள்ளைகள்கிட்ட பேசாதீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, நல்லாவே சமைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லாதீங்க. உனக்கு இவ்வளவாவது கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. இப்படியாவது கிடைக்குதே, உன்னை உட்கார வச்சு ஆண்டவர் இப்படி சாப்பாடு போடுறாரு பாரு, ஒரு ஆளை வச்சு சமைக்க வச்சு ஒரு கொடுக்குறாரு. நீ யார்? நீ எங்கே கடந்த, எப்படிப்பட்ட ஆள்? உனக்கு இவ்வளவெல்லாம் செய்கிறாருன்னா நான் அடிக்கடி நன்றி சொல்கிறேங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு கண்ணாடி மேசையில் வச்சு எனக்கு சாப்பாடு போடுறாரு. இதுக்கெல்லாம் நான் தகுதியா? இல்லையே. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் என்னை இவ்வளோ மேன்மையாக வச்சுருக்கிறாரு, எவ்வளோ பேரோட என்ன மேன்மையாக வச்சுருக்கிறாரு. அப்படி என்கிட்ட என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. பெற்றோர்களை கனம் பண்ணுங்க, பெரியவர்களை கனம் பண்ணுங்க. வயது முதிர்ந்தவங்க வந்தால் எழுந்துருங்க, அவங்களுக்கு இடம் கொடுங்க. பஸ்ஸில் போகும்போது நம்மளை விட பெரியவங்களாக இருக்கிறாங்க, அவங்கள உட்கார சொல்லுங்கள், நம்ம கொஞ்ச நேரம் நின்றுக்கலாம். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய நல்லது. இந்த எலிகு நமக்கு சொல்லித்தர்றாரு, எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி நம்ம கண்ணியமாக வாழணும், அழகாக சொல்லித்தர்றாரு. அது மட்டுமல்ல, இவர் ரொம்ப தைரியமானவரும் கூடங்க. இவரை பாருங்கள், 14வது வசனம் வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இவர் சொல்கிறாரு, முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வவல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோரெல்லாம் நீதி அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன். இதோ உங்கள் வசனங்கள் முடியும் மட்டும் காத்திருந்தேன், நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடு மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். நான் உங்கள் சொல்லை கவனித்தேன், ஆனாலும் இதோ உங்களில் யோபுவுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரகாரம் சொல்லுகிறவன் இல்லை. தைரியமாக அவங்கள எதிர்த்து சொல்லவும் செய்கிறார். இவர் தைரியமானவர், ஆனால் புத்திசாலியானவர். இவர் எப்படி, இவருக்கு எப்போ பேசணும்னு தெரியும், எப்படி மௌனம் காக்கணும்னு தெரியும். இவர்கிட்ட அவ்வளவு ஞானம் இருக்குது. இவர்கிட்ட இவர் சொல்கிறாரு, முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் இருந்தேன். பெரியோரெல்லாம் ஞானி அல்ல, முதியோரெல்லாம் நீதி அறிந்தவர்களும் அல்ல. இவர்கிட்ட ஆனால் இருக்குது. இவருக்கு இந்த அறிவு எங்கேருந்து வந்துச்சு? மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆண்டவர் பேசிகிட்டே இருந்திருக்கிறாரு. அவன் பேசுகிறது தப்பு, பில்தாத் பேசுகிறது தப்பு, சோப்பார் பேசுகிறதுல தப்பு இருக்குது, யோபு பேசுகிறதுல தப்பு இருக்குது. முட்டிக்கிட்டு வெளியில் வந்து பேசலை. எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கிறார், அமைதியாக இருந்துட்டார். மௌனம் காக்க அவருக்கு தெரியுது. அழகாக வேதவசனம் சொல்லுதுங்க, ஞானமாக பரலோகத்திலேருந்து ஞானம் வருகிறவங்க பேசுகிறதுக்கு பொறுமையாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. நமக்கு ஒரு வார்த்தை கூட அப்படி வந்துருச்சுன்னா பொத்தி வைக்க நம்மளால் முடியாது, ஒத்துக்கிட்டு வெளியே வந்துடும், இடையில சொல்லி அப்புறம் வீணாக வம்பாயிடும். இந்த மனுஷன் அப்படி இல்லையே, எவ்வளோ நிதானமாக அவர் நிதானிச்சிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு நிறைய சொல்கிறதுக்கு இருந்திருக்குது, ஆனாலும் மௌனமாக இருந்திருக்கார். மௌனமாக இருக்கிறது ஒரு பெரிய வல்லமை தானே. மௌனம் பல காரியங்களை சாதிக்கும். மௌனத்துக்கு வல்லமை இருக்குது. சைலன்ஸ் ஹேஸ் அ பவர். அதனால் அமைதியாக இருக்கணுமா, அமைதியாக இருக்கணும். ஆண்டவர் அவருக்குள்ளே நிறைய கொடுத்துருக்காரு, நிறைய சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு, ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனாலும் பேசலை. வரட்டும், நேரம் வந்தாப்பா அப்போ பேசுவோம். கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருங்க, பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்க, கேட்குறதுக்கு தீவிரமாக இருங்க. கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. எப்படி கேட்டிருக்கிறாரு?
ரொம்ப தீர்க்கமாக விவரமாக கேட்டிருக்கிறார். அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிடிக்காததையும் இவங்க பேசுனதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்திருக்கார். நம்ம என்ன செய்வோம்? கேட்கும்போதே நமக்கு சில காரியம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா அதை மேலாப்பில் அப்படி கேட்போம், கேட்டும் கேட்காமலும் விட்டுருவோம். இவர் அப்படி செய்யலை. ரொம்ப துல்லியமாக உட்காந்து நிதானித்து ஆராய்ச்சி காது கொடுத்து ரொம்ப முக்கியமாக கேட்டிருக்கிறார் ஒவ்வொரு வார்த்தையும். எலிவிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம எத்தனை பேருக்கு காதை அடைச்சிக்கணும்? யாராவது பேசுனா இவங்களுக்கு வேறு வேலையில் எப்பவும் இப்படியே தான் லபலபலபலன்னு பேசிகிட்டே இருப்போம். ஐயோ ஆரம்பிச்சிட்டியா, ஐயோ இப்படியே சொன்னேன் எப்படி? ஏங்க யாராவது கேட்கணுமில்ல? உங்கள் வார்த்தையை கேட்கலைன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? என்னன்னு கூட கேட்கல, எதுவுமே கேட்கல. ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அந்த டாக்டர் உங்கள்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, அப்படியே நிப்பாட்டி யாருங்க பேஷண்ட்டு? நான் தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்படியே பார்த்துட்டு 2 மாத்திரை எழுதி கொடுத்துட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் இன்னும் ஒன்றும் சொல்லலை, அவர் ஒன்றும் கேட்கவும் இல்லை, அதுக்குள்ளே மாத்திரை எழுதியாச்சு, 10 நாள் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்வீங்க? ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, தொட்டு கூட பார்க்கலையே. ஏன் பிரச்சனையே அவர் கேட்கவே இல்லை. இப்போ எதுக்கு தான் மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரு? எதுக்கு? நமக்கு ரொம்ப கஷ்டம். யாரும் நம்மளை வார்த்தையை கேட்கலை, நம்மளை கவனிக்கலைன்னா நம்ம எவ்வளோ சங்கடப்படுவோம். இந்த மனுஷன் உட்காந்து ரொம்ப துல்லியமாக கவனிச்சிருக்கிறார். கவனிக்கணும். பிடிக்காட்டி கூட பிரச்சனைகளை கவனிக்க. பைபிள் எழுதியிருக்குது, ஒரு ஒரு பிரச்சனையை பற்றி நீ பேசும்போது அடுத்தவனுக்கு செவியை அடைக்காத, கேளு, நல்லா உட்காந்து கேளு. ஏழைகள் எளியவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை கேளு. கேட்ட பிறகு ஒரு உத்தம நிதானிப்புன்னு ஒன்று வேணும். அது எங்கேருந்து கிளம்பும்? ஆவியானவரால் உனக்கு ஒரு ஞானம் வெளிப்படும். நம்ம சொல்கிற ஒரு உலக ஞானம் இல்லை இது. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் என் ஆவியில் என்னமோ ஒன்று பேசுகிறாரு. அதுதாங்க ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எல்லாரும் ஞானம், எல்லாரும் ஆலோசனை கொடுத்துட முடியாது. எல்லாரும் கொடுக்கலாம், எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க, ஆனால் அதெல்லாம் ஆலோசனை ஆகிடாது. ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அது அற்புதமானது. அது யாருக்கு தெரியும்? அது எந்த புஸ்தகத்தில் படித்தாலும், எத்தனை வருஷம் படித்தாலும், பெரிய கவுன்சிலர் அல்லது சைக்கியாட்ரிஸ்ட் அல்லது சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு இருந்தால் கூட அவங்கள்ட்ட இல்லாத ஞானம் தேவனுடைய ஆவியினால் உங்களுக்கு அருளி செய்யப்படுகிறது. இந்த ஒரு மனுஷன் அதனால தான் சொன்னார், மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உன் ஆவியில் பேசுவார். உனக்கு ஒரு சரியாக துல்லியமான ஒரு ஆலோசனையை உனக்கு கொடுப்பார். அது கச்சிதமான பொருத்தமாக இருக்கும். அது அற்புதத்தை செய்யும். அந்த ஒரு வார்த்தை அவர் கடைசி அவர் சொன்னார்ல, அவர் இப்படி சொன்னார்ல, அதுதான் ஒரே வார்த்தை, அற்புதமான விடுதலை. உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாகும், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகும். அந்த ஒரு வார்த்தை என்ன பெரிய அற்புதத்தை விளைவிக்கும். ஆண்டவர் கொடுக்குற அந்த ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை. இந்த மனுஷன் கேட்டான் பார்த்தீங்களா, நான் அதிகாரத்தை கீழ்ப்பட்டவே. ஆனாலும் அதிகாரத்தை கீழ்ப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தனை இதை செய்கிறான், ஒருத்தனை கட்டளையிட்டா அவன் ஓடுறான், செய்கிறான், எல்லாம் செய்கிறான். நான் ஒரு கேப்டன். ஆனால் நீங்கள் எதையும் செய்யணும். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தைக்கு அற்புதம் நடக்கும். இந்த ஒரு வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி அவர்தான். அவர் உங்களுடைய ஆத்துமாவில் அந்த வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தை அற்புதம் நடக்கும். இதுதான் எலியூஸ் சொல்கிறார், எனக்குள்ள அந்த ஞானம் கர்த்தர் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்கிறார். நான் உங்களை விட வயசில் கம்மியானவன், நீங்கள் என்னை விட ரொம்ப வயதானவங்க, ஞானமுள்ளவங்க, அனுபவத்தில் நிறைஞ்சவங்க. ஆனால் உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட கூட பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது மாத்திரமில்லை, இன்னொரு வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, யோபுனுடைய புஸ்தகம் 12வது அதிகாரத்தில், யோபு 12ல் யோபு சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள். 12:2
ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். உங்களைப் போல எனக்கு புத்தி உண்டு, உங்களில் நான் தாழ்ந்தவன் அல்ல. இப்படிப்பட்டவைகளை அறியத்தக்கவன் யார், அறியாதவன் யார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் இந்த 32:8 கவனிச்சிங்கன்னா அவர் சொல்கிறாரு, இவர் இந்த ஞானத்தினால மற்றவங்களை, இவருடைய சொந்த ஞானம், யோபு தன்னுடைய அனுபவத்திலேருந்து அவங்கள எதிர்த்து அடிக்கிறாரு. ஆனால் எலிவு சொல்கிறாரு, இல்லை, எனக்கு என் ஞானத்திலிருந்து நான் பேசலை, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பேச வைக்கிறார். அது எப்படி இருக்குது பாருங்கள். 18வது வசனம், வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. இவர் தேவனோட கொண்டிருந்த ஐக்கியத்தினால அவர் தியானம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார். தியானம் பண்ணும்போது ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். நான் தியானித்த போது என் ஆவியில் அனல் கொண்டேன், அனல் எனக்குள்ளே கொண்டது. என் வாயில் வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். இது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஞானம். எல்லார்கிட்டையும் ஞானம் இருக்காது, ஆனால் தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 15வது வசனத்திலிருந்து, அவர்கள் கலங்கி அப்புறம் பிரயோத்தரம் சொல்லாதிருக்கிறார்கள், அவர்களுக்கு பேச்சு அற்று போயிற்று, அவர்களோ பேசார்களோ என்று காத்திருந்தேன், ஆனாலும் அவர்கள் அப்புறம் மறுமொழி கொடாமல் இருந்தபடியினால் நானும் பிரதியுத்தரமாக எனக்கு தோன்றிய மட்டும் சொல்லுவேன், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன். வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. கண்ணாபின்னான்னு நான் உங்களை மாதிரி பேச மாட்டேங்கிறார். வாயில் வந்தபடி நான் பேச மாட்டேன், என் மனசில் தோன்றினபடி நான் பேச மாட்டேன். இதோ என் உள்ளம் அடைபட்டிருந்து புது துருத்திகளை முதலாய் பீர பண்ணுகிற புது ரசத்தை போல் இருக்கிறது. நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன், என் உதடுகள் திறந்து பிரதியுத்தரம் சொல்லுவேன். என் பேச்சில் என்ன இருக்கும்? ஆறுதல் இருக்கும். இடித்து போடுற வார்த்தை இல்லை, உங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தை, உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிற வார்த்தை அல்ல, உங்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற வார்த்தையாக இருக்கும், உங்களுக்குள்ள சண்டைகளை கொண்டு வருகிற வார்த்தையாக இருக்காது. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சரியான ஆலோசனையை நம்ம கேட்டு ஒருத்தருக்கு நம்ம ஆலோசனை கொடுத்தா அது எவ்வளோ மாற்றம் வரும் இல்லை? ஆனால் நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை, நம்ம நினைக்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இங்கே இவர் சொல்கிறாரு, மற்ற இந்த 3 நண்பர்களை மாதிரி நான் உங்களை நொறுக்கி உடைக்க மாட்டேன், இடித்து போட மாட்டேன். ஆறுதல் தரும் வார்த்தைகள், எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த புது ரசம், அது புது துருத்தியை கூட கிழிச்சு போடக்கூடிய அளவுக்கு புதுமையானது, அது தேவன் கொடுத்தது, இனிமையானது. அது உங்களை திருப்திப்படுத்தும், அது சந்தோஷப்படுத்தும், உங்களை மகிழ்ச்சியாக்கும், உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும். நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன், என் உதடுகளை திறந்து பிரதியுத்தரம் சொல்லுவேன். நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கும் இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக. நான் இச்சகம் பேச அறியேன், பேசினால் என்னை உண்டாக்கிறவர் சீக்கிரமாய் என்னை எடுத்துக்கொள்ளுவார். வாயினால் இச்சகம் பேசுகிறதுனா ஒருத்தருக்கு சார்பாக பேசுகிறது, யோபுக்கு ஆதரவா அல்லது 3 நண்பர்களுக்கு ஆதரவா, யாருக்கு ஆதரவாக பேசுகிறது? இவங்க பக்கம் எடுக்கிறதா, அவங்க பக்கம் எடுக்கிறதா? இதுதானே நிறைய பேர் ஒரு பைசல் பண்ணும்போது, ஒரு பஞ்சாயத்து பண்ணும்போது, ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது நம்ம சில நேரங்களில் நியாயத்தை சொல்ல மாட்டோம், நீதியை சொல்ல மாட்டோம். இவங்களுக்கு சார்பாக இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒரு சிலருக்கு நம்ம சார்பாக பேசுவோம், ஒரு சிலரை நம்ம நோகடிக்கிற மாதிரி நடந்துக்கிடுவோம், கண்டுக்கிடாமல் விட்டுருவோம். சரி, இவங்க தான் இவங்கள விட முக்கியம், அவங்க தான் நமக்கு வேணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பூசி விடலாம், இவங்களை நம்ம கண்டுக்கிடாமல் விட்டுறலாம் அப்படிலாம் நினைப்போம். ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் ஒருவனுடைய முகத்தையும் பாருங்கள். யோபுனும் பார்க்கல, யோபுனுடைய நண்பர்கள் 3 பேரையும் பார்க்கல, வயதில் மூத்தவங்க, இவங்க வயதில் ரொம்ப அனுபவத்தில் சிறந்தவங்க, அதெல்லாம் நான் பார்க்கல. நான் யாருக்கும் சார்பாக பேச மாட்டேன், ஆதரவாக பேச மாட்டேன், நியாயத்தை தான் சொல்லுவேன். அதனால் கர்த்தருக்கு பிரியமானதை பேசுவேன். விஷயங்கள் நம்ம அதை யோசிக்கலாம். 23வது அதிகாரத்தில் யாத்ராகமம் 23:3 நம்ம பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. நம்ம வாசிக்கலாம். 23:3 அங்கே என்ன எழுதியிருக்குது? வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக, தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. வழக்கு, ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது மெஜாரிட்டி பக்கம் சேர்ந்துடாத, யார் ஆள் கூட்டம் எங்கே இருக்குதோ அது பக்கம் சேராத.
பிரச்சனையில் தரித்திரனுடைய முகத்தை பாராயாக. அப்படின்னா என்ன? தரித்திரனை நீ கண்டுக்கிடாமல் அலட்சியம் பண்ணிடக்கூடாது. நியாயம் எங்கே இருக்குதோ அதை புரட்டாமல் பேசு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த எலிகு அவர் பேச போகிறாரு இனி தான். ஆனால் அவருடைய பேச்சை ஆரம்பிக்கும் போதே அவருடைய நடத்தை, அவருடைய கண்ணியம், அவருடைய நடுநிலையான ஒரு செயல், இவைகளையெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. மற்றவர்களை கனம் பண்ணுறது, நாம் எப்படி நடந்துக்கணும், யாருக்கும் நம்ம அநியாயமாக பேசவோ, நமக்கு ஆதரவானவங்களுக்கு சார்பாக நம்ம பேசவோ செய்யாதபடி தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்கிறது தான் அருமையான ஆலோசனை. அதனால் ஆலோசனையை பற்றி நம்ம நிறையா போய் புஸ்தகங்களை படிச்சுட்டு வரலாம், கல்லூரியில் படிக்கலாம், அவங்கெல்லாம் நல்ல ஆலோசனை கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. கவுன்சிலர்ஸ், கிளைண்ட்ஸ், நிறைய உங்களுக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் ஒருத்தனை ஞானமுள்ளவனாக மாற்றும். ஆக இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கவும், பரிசுத்தாவியானவருடைய சத்தம் கேட்கவும், அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் செய்கிறவங்களிடத்தில் அவருடைய குரல் தங்கும், அவருடைய சத்தம் கேட்கும். அவர்கள் சொல்வது, அவருடைய வாயிலிருந்து பிறப்பது சரியான வார்த்தையாக இருக்கும். உங்களுக்கே தெரியாது சில நேரம் நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை சரியான வார்த்தை சொல்லியிருக்கீங்கன்னு. ஆனால் அதை அவங்களுக்குள்ள அற்புதத்தை செய்யும். காலங்கள் கடந்து போகும்போது சில நேரம் அவங்களே சொல்லுவாங்க, சில நேரம் நீங்கள் கேள்விப்படுவீங்க, சில நேரம் நீங்கள் கேள்விப்பட மாட்டீங்க. எல்லாத்துக்கும் உடனே பதில் வந்துடாது, உடனே அதுக்கெல்லாம் அந்த பலாபலன் தெரிஞ்சிடாது. அதை பற்றி நமக்கு பரவாயில்லை. ஆண்டவர் உங்கள் மூலமாக பேசுகிறதுக்கு நம்முடைய வாய்கள் எப்போதும் சரியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஒரு பரிசுத்தமான வைராக்கியம் தேவன் மேலே நம்ம வச்சுருக்கணும். எலிகு ஒரு சிறப்பான ஒரு மனுஷர், திடீர்னு வர்றாரு, திடீர்னு காணாமல் தான் போகிறாரு. ஆனால் கர்த்தருடைய மகிமைக்காக வைராக்கியம் கொண்ட ஒரு மனுஷன் சரியாக வாழ்ந்திருக்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது. வயசில் குறைஞ்சவர், ஆனால் ரொம்ப கண்ணியமானவரும், ரொம்ப தாழ்மை உள்ளவரும், ரொம்ப நேர்மை உள்ளவரும், பேச்சில் சுத்தம் உள்ளவரும், நல்ல நடக்கை உள்ளவருமாக அவர் வெளிப்படுத்துகிறார். நமக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுப்பாராக.